வணக்கம் உறவுகளே! இது நங்கூரம் நான் முருகேசன். இந்த காணொளியை பார்க்கும் நண்பர்கள் தயவுசெய்து உங்களுடைய சேனலாக நினைத்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். கரூர் சம்பவம் 41 உயிர்களை நாம் அநியாயமாக இழந்திருக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்ப்போம். 41 உயிர் போயிடுச்சு. ஒரு நடிகரை பார்க்க வந்த ஒரு கூட்டம் தான் அது. ஒரு அரசியல் புரிதல் உள்ள கூட்டமாக அது இல்ல. 41 உயிர்களை காலி பண்ணது ஒரு அரசியல் காரணத்திற்காக இருந்தா கூட பரவால்ல. கேவலம் ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இதுக்கு என்ன காரணம் நம்ம? நம்ம வந்து இது அரசு பொறுப்பா? இல்ல நம்மளுடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில நம்ம வளர்த்துருக்கிறோமா? அ நம்ம இந்த இன் இன் இந்த இந்த சரியாக வளர்த்து கொண்டு போய் நம்ம புள்ளைங்கள சேர்க்கிறோமா? இல்ல இப்பல்லாம் புள்ளைங்க எல்லாம் செல்ஃபோன் மோகத்தில இருக்காங்க. செல்ஃபோன்ல வர்றதெல்லாம் உண்மைன்னு நம்புற வயசு. நமக்கும் அப்படிதான். நம்ம யாராவது ஒண்ணு சொன்னோம் அப்படின்னா 20 வயசுல, 18 வயசுல, 17 வயசுல, 15 வயசுலலாம் நமக்கு அவங்க சொல்றது தான் கேட்கும். நம்ம வீட்ல சொல்றதெல்லாம் நமக்கு எதுவுமே கேட்காது. நம்ம வீட்ல நல்லதே சொல்லுவாங்க. அது நமக்கு கேட்காது. கசக்கும். எந்த அம்மா, அப்பா நம்ம புள்ளைங்களுக்கு நல்லது சொல்லி நம்ம புள்ளைங்க என்னைக்காவது கேட்டுருக்காங்களா? கேட்டதில்ல. ஏன்னா, நம்ம வீட்ல இருக்கவங்க நம்ம இரிட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாரியான ஒரு சூழ்நிலை தான் நம்ம இன்னைக்கு இருக்குது. குழந்தைங்களோட மனநிலை, பிள்ளைங்களோட மனநிலை, இந்த டீனேஜ் பிள்ளைங்களோட மனநிலையும் இப்படிதான் இருக்குது. 13 வயசுக்கு மேல நம்ம புள்ளைங்க நம்ம பேச்ச கேட்குறாங்களா அப்படின்னா, பெரும்பாலான வீடுகள்ல கேட்கறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா, இதை விட வெளிய போனா, இப்ப வெளியில போய் நண்பர்களோட பார்க்கும்போது, பெரிய மற்றவர்களோட பார்க்கும்போது, இந்த வீட்ல சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு சில கடினமான அறிவுரைகள். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அத பண்ணக்கூடாது, இத பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதை விட, வெளியில போயி நம்ம மத்தவங்கள்ட்ட நம்ம பேசும்போது, இந்த கடினமான இந்த அறிவுரைகள்லாம் அங்க இருக்கிறதில்ல. அங்க இருக்கிறது வெறுமனே எல்லாமே ஜாலியாவே இருக்குது. வெறுமனே பசங்களோட பேசும்போதும் சரி, இல்ல அவங்களோட செட்டு பசங்களோட, இல்ல வேற வேற பெரிய பெரிய நண்பர்களோட சரி, இல்ல வேற யாராவது அந்த சமூகத்தில வேற யார்ட்டயும் பழகும்போது கூட, இந்த கடினமான அறிவுரைகளை தவிர, பாக்கி எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது. எப்ப பார்த்தாலும் வீட்ல போனாக்கா, இத செய்யாத, அத செய்யாத, அப்படி செய்யாத, இப்படி செய்யாத. நண்பர்களோட இருந்தா அப்படிலாம் இல்ல. போவோமா, விளையாண்டோமா, ஜாலியா பேசியிருந்தோமா, அந்த மாரி பண்ணோமா, சாக்லேட் சாப்பிட்டோமா, மிட்டாய் சாப்பிட்டோமா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டோமா, போனோமா, வந்தோமா, ஜாலியா இருந்தோமா, ஹாய், ஹாய், ஹலோ, நல்லா இருக்கீங்களா? எப்படின்னு அந்த மாரி. இந்த மாரி கடினமான அறிவுரைகள் எதுவுமே இல்ல. இந்த இதனாலயே அவங்களுக்கு வீட்ல இருக்கிறவங்க சொன்னாலுங்க, அவங்க ஒரு கசப்பா தெரியுது. ஒரு அ ஒரு இரிட்டேட் பண்ற மாரியான ஒரு சூழ்நிலைக்கு போயிரும். எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுக்குள்ள வந்தா ஏதாவது ஒரு பிரச்சனை. அப்படிதான். எல்லாருமே அப்படிதான். கிட்டத்தட்ட நெறைய பேர் அப்படிதான் நெனைக்கிறோம். ஆனா வெளியில போய் பழகும்போது அந்த இதெல்லாம் தெரியல. காரணம் என்ன அப்படின்னா, வெளியில இருக்கிறவங்க உண்மையான வாழ்க்கைய நமக்கு சொல்லி தர்றதில்ல. அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி தர்றதில்ல. இதுதான் நடப்பு. இதுதான் பிராக்டிகல். இதுதான் வந்தது. இதுதான் போனது. இதுதான் நம்ம நடக்க போறது நமக்கு லைஃப்ல அப்படிங்கிறத யாரும் சொல்லி தர்றதில்ல. அதுல வீட்ல மட்டும் தான் சொல்லி தராங்க. இதை ஏன் சொல்லி தந்தா ஏன் கசக்குற மாரி இருக்குது? இது எப்படியாப்பட்ட பக்குவமான சூழ்நிலையில சொல்லி தரணும்? அவர்கள் அந்த குழந்தைகளுடைய அந்த மனசு நோகாம, நம்ம சொல்றத காது குடுத்து கேட்கிற மாரி எப்படி நம்ம சொல்லி தரணும்? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஏது பண்ணணும்? அப்படிங்கிறது ஒரு புரிதல் குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கிறதில்ல. அரசாங்கங்களும் நமக்கு சொல்லி தர்றதில்ல. வழிகாட்டு நெறிமுறைகளும் இதுக்கு இல்ல. இதுக்கு அரசாங்கம் பொறுப்பா? இல்ல நம்மளோட பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள் பொறுப்பா? அப்படிங்கிறது ஒரு புரியாத ஒரு புதிராவே இருக்குது. இன்னைக்கு பொருளாதார சூழ்நிலை வளர்ந்து வரும் பொருளாதார சூழ்நிலை. 2 பேரு சம்பாரிச்சா தான் குடும்பத்த நடத்த முடியும். ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாம ஓட்ட முடியுங்கிற சூழ்நிலையில, எல்லாருமே காலையில எந்திரிச்சு 8:30 மணி, 9 மணிக்கு வீட்ட விட்டு கிளம்பி போயிர்றோம். அந்த புள்ளையும் 9 மணிக்கு கிளம்பி போயிருது. திருப்பி நம்ம வரத்துக்குள்ளேயே புள்ள 3 மணிக்கு, 3:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வர குழந்தைங்கலாம் இருக்காங்க. 2:30 மணிக்கு வீட்டுக்கு வர குழந்தைங்கலாம் இருக்காங்க. ஸ்கூல முடிச்சுட்டு. 4, 4:30 மணிக்கு வர குழந்தைங்கலாம் இருக்காங்க. ஆனா வேலைய முடிச்சு வரத்துக்குள்ளார, இவங்க இவங்க பெரியவங்க வரத்துக்கு, இவங்க புள்ளைங்க வந்துடுறாங்க சீக்கிரம். பெரியவங்க வரத்துக்கு லேட் ஆயிருது. அப்போ அந்த வெறுமையான சூழ்நிலை. இல்ல வீட்ல வந்தோனே அன்பா, அனுசரணையா அனுசரிக்கிறதுக்கு ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்போ ஃப்ரெண்ட்ஸுங்களோட நம்ம வீட்டுக்கு போனா யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட நம்ம கிரவுண்ட்ல இன்னும் 1 மணி நேரம் விளையாண்டுட்டு போவோம் அப்படிங்கும்போது, நிறைய நேரம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட தான் செலவு பண்றதுக்கு அவங்களுக்கு டைம் கிடைக்குதே ஒழிய,
வீட்ல செலவு பண்ணுறதுக்கான நேரம் இல்ல. ஒரு 5:30 மணிக்கு வீட்டுக்கு வராங்க. வந்தோனே குளிப்பாங்க, சாப்பிடுவாங்க. பெற்றோர்களும் அப்ப தான் வருவாங்க. வந்து நம்ம தடாபுடான்னு சமையலுக்கு மேல செஞ்சு தட்டு டக்கு டக்கு புக்குன்னு சாப்பிட்டு கீப்ட்டு 8:30 மணிக்கு படிப்பா அப்படின்னா 7 மணிக்கெல்லாம் உட்காந்து படிப்பா அப்படின்னா அவங்களுக்கு என்னடா பொழுதன்னைக்கும் அவங்க பார்க்குறதே கஷ்டமா இருக்கு. பேசவே மாட்டேங்கிறாங்க. இவங்களோட நேரமே ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஆனா, நம்ம உட்காந்தோனே படி படி அப்படிங்கிறாங்க. வீட்டுக்குள்ள வந்தோனே படி படிங்கிறாங்க. அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை. இதுக்கு என்ன வழி? இதுக்கு என்ன வழி? எப்படி முற்றுப்புள்ளி வைக்க போறோம்? இது நம்மள கொண்டு போய் இந்த உலகமயமாக்கல், பொருளாதாரமயமாக்கம் இதெல்லாம் கொண்டு போய் நம்மள கொண்டு போய் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளிருச்சா? இன்னைக்கு இருக்கிற கெடுபிடி, இன்னைக்கு இருக்கிற பொருளாதார அந்த நெருக்கடி, அந்த எப்படி ஜிஎஸ்டி வரி உயர்வு, அந்த வரி உயர்வு, இந்த வரி உயர்வு எல்லாம் சேர்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாரி சம்பளம் உயராதது. இதெல்லாம் பல காரணங்கள் இருக்குது. இதுக்கு உளவியல் ரீதியாக, மன ரீதியாக அரசு என்னத்த செய்ய போறது? இல்ல நம்ம பெற்றோர்கள் தான் நம்ம எப்படி நம்ம பெற்றோர்கள் என்ன பண்ண முடியும்? ஓடி, 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 ஓடி சம்பாரிக்க தான் முடியும். பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு ரூ. 1,00,000 சாதாரணமா ஒரு ஒரு தனியார் பள்ளியில போயி இந்த குழந்தைகள சேர்க்கறதுக்கு ரூ. 1,00,000 ஃபீஸ். சின்ன குழந்தைங்கள கொண்டு போய் சேர்க்கறது எல்கேஜி, யுகேஜி பிள்ளைங்களுக்கு லட்சக்கணக்கான ரூபா செலவாகுது. ஒரு புள்ளைய படிக்க வைக்கிறதுக்காக மட்டுமே பெற்றோர்கள் இன்னைக்கு சம்பாதிக்கிறாங்க. வேறு எந்த இந்த டிவி, கீவி, போக்குவரத்து, ஃப்ரிட்ஜு இதெல்லாம் இருந்தா தான் வாழவே முடியுங்கிற மாரி. ஒரு வீட்ல மாவாட்டுறாங்க. ஒரு வீட்ல மாவாட்டி 3 நாளைக்கு வச்சுக்கிறாங்க. காரணம் அந்த ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுனால தான் வச்சுக்க முடியுது. அந்த ஃப்ரிட்ஜ் ஒரு சவப்பெட்டிங்கிறது நம்ம அறிஞ்சது தான். நமக்கு தெரிஞ்சது தான். ஆனாலும் வேற வழி இல்லாம வச்சுக்கிட்டு நம்ம புலம்புறோம். காரணம் என்ன பண்ணா டெய்லி மாவாட்டி ஊத்திட்டு இருக்க முடியாது. வீட்ல இருக்கிறவங்களா இருந்தா டெய்லி மாவாட்டி ஊத்திக்கிட்டு இருக்கலாம். இது எவ்வளோ பெரிய நெருக்கடி. டெய்லி மாவாட்டி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா, ஒரு ஃப்ரிட்ஜுங்கிற பேர்ல ஒரு சவப்பெட்டிக்குள்ளார கொண்டு போய் மாவ வச்சுட்டு, திருப்பி அத 2 நாளைக்கு, 3 நாளைக்கு யூஸ் பண்ணும்போது, சுகரு, பிரஷரு இதுலேருந்து தான் ஆரம்பிக்குது. அந்த இருக்கிற கூலிங் தன்மை, அந்த கூலிங்கா இருக்கும்போது அந்த பாக்டீரியாக்கள் எப்படி வேலை செய்யும்? ஒரு மாவு அரைச்சு நைட்டு வச்சா காலையில புளிச்சிரும். அந்த ஏதோ ஒரு பாக்டீரியா உள்ளார வேலை செஞ்சு, நல்ல பாக்டீரியா உள்ளார வேலை செஞ்சு, அத மாத்தி அத புளிக்க வைக்கிற சூழ்நிலைக்கு கொண்டு வருது. காலையில தோசை ஊத்தி சாப்பிட்டா, இட்லி ஊத்தி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அது வேற விஷயம். எந்த பிரச்சனையும் இல்ல. அதே மாவ தூக்கி ஃப்ரிட்ஜில வச்சுவிட்டு 3 நாளைக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா, அதில இருக்கிற பாக்டீரியாக்கள் மேற்கொண்டு, 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 மேற்கொண்டு பிரச்சனை தான் நமக்கு. இதில எவ்வளோ பெரிய நெருக்கடி. ஆனா இதில இத எதாவது தவிர்க்க முடியுமா? முடியாது. இது எதாவது தவிர்க்க முடியுமா? முடியாது. எதையுமே தவிர்க்க முடியாத சூழ்நிலையில மாட்டிட்டு முடிக்கிறோம். இதுக்கு அரசு என்ன செய்ய போகுது? உலகமயமாக்கம், தாராளமயமாக்கம், பொருளாதாரம் என்ன செய்ய போகுது? இந்த இந்த அ இன் இன் இந்த பொருளாதாரமயமாக்கம் நமக்கு எவ்வளவு பெரிய சிக்கல உண்டு பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அரசு உணருதா இல்லையான்னு தெரியல. 150,00,00,000 மக்களை கொண்ட இந்த மாபெரும் நாட்டுல, இந்த ஒன்றிய அரசும் சரி, மாநில அரசும் சரி, நம்ம மக்களுக்காக, மக்களினுடைய பீஸ்ஃபுல்லா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாரி பீஸ்ஃபுல்லா நம்ம இருக்கோமான்னா, கண்டிப்பா இல்ல. கண்டிப்பா முடியாது. இருக்க முடியாது. காரணம் சூழ்நிலை அந்த மாரி நெருக்கடியான சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலை மாட்டிக்கிச்சு. இந்த லட்சணத்தில குழந்தைகள நம்ம எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத பொறுத்து, அதுக்கு தனியா நம்ம பெற்றோர்களுக்கு கோச்சிங் குடுக்கணுமா? இல்ல என்ன மாரியான செய்றது? எப்படி வைக்கிறது? இல்ல சம்பாரிக்காம ஒரு ஒரு குழந்தையை பெற்ற தாயை வீட்லயே இருக்க சொல்லலாமா? சம்பாரிக்க போகாத, வீட்லயே இருக்க சொல்லலாமா? அப்படி இருந்தா அது செட் ஆகுமா? ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுங்க. எப்படி புள்ளைங்கள வளர்க்குறதுன்னு. ஒரு குறைந்தபட்சம் சினிமா வேற, நம்ம வாழ்க்கை வேற. விஜய் அங்கருந்து பார்த்து ரஜினி படத்த பார்த்து "ஏய்" அப்படிங்கிறான். இது நம்மளும் செஞ்சது தான். நம்ம மட்டும் யோக்கியம் இல்ல. நம்ம வயசுல நம்மளும் ரஜினி, கமல பார்த்து செஞ்சது தான். அதே மாரி தான் இன்னைக்கு இருக்கணும். ஆனா அன்னைக்கு இருந்த பொருளாதார சூழ்நிலை வேற. இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை வேற. நாட்டுக்கு நாளுக்கு நாள் பொருளாதார சூழ்நிலைகள் உலகமயமாக்கம், தாராளமயமாக்கம், நம்மளுடைய சிச்சுவேஷன்லாம் நம்மளோட எல்லாம் மாறிட்டே இருக்குது. ஆனா இந்த நடிகர்களை ரசிக்கக்கூடிய இந்த ரசிப்புத்தன்மை மட்டும் மாறவே இல்ல. தமிழ்நாட்டுல மட்டும் படத்த பார்த்தோமா, ஜாலியா என்டர்டெயின் ஆச்சா, சரி திரும்பி வந்துட்டோமா அப்படிங்கிற மாரிலாம் இல்ல. அத கொண்டாடக்கூடிய மனநிலை தான் தமிழ்நாடு அன்னையிலிருந்து தியாகராஜ பாகவதர் காலத்திலருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் போய்க்கிட்டு இருக்குது. நடிகர் அப்படின்னா கட்டவுட்டுக்கு பால் ஊத்துறது. எவ்வளோ பேர் சொல்லிட்டாங்க. கட்டவுத்துக்கு ஏன்டா பால் ஊத்துறீங்க? கட்டவுட்டுக்கு ஊத்துற பால யாராவது ஏழை குழந்தைங்களுக்கு குடுத்தா கூட குடிப்பாங்க. அன்னதானம் மாரி யாருக்காவது குடுத்தா கூட யாராவது சாப்பிடுவாங்க. அப்படிங்கிற மாரி நெறைய சொல்லியாச்சு. ஆனாலும் அதையும் மீறி தமிழ்நாட்டுல மட்டும் தான் இந்த கட்டவுட் கலாச்சாரம், அந்த பால் ஊத்துற கலாச்சாரம்,
இத சினிமாவிலே என்கரேஜும் பண்றாங்க. இப்படிலாம் பால ஊத்து, கட்டவுட்டு மேல ஏறி விழுந்து சாவு, ஏறி அங்கேருந்து விழுந்து சாவு. இப்படியெல்லாம் சினிமாவிலே என்கரேஜ்லாம் பண்றாங்க. இதுக்கு காரணம் என்ன? சின்ன வயசுலேருந்து நம்ம எத எப்படி சொல்லிக் குடுக்குறது? சொல்லிக் குடுக்கறதுக்கு நம்ம நேரம் இருக்குதா? ஏகப்பட்ட ஒரு மாரி குழப்பமாவே இருக்குல்ல. இது எப்படி என்ன பண்ணணும்னே ஒண்ணும் புரியல. குறைஞ்சபட்சமாவது சொல்லிக் குடுங்க. அவன் வந்து ஒரு கோடிக்கணக்கான ரூபாய வாங்கிக்கிட்டு நடிக்கிறான். அவனுடைய வருமானத்துக்குலருந்து தான் நம்ம அவன் வருமானத்துக்காக தான் நடிக்கிறான். அவனுக்கு தெரிஞ்ச முகம் இருக்குது, தெரிஞ்சவங்க இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, ரசிகர்கள் இருக்காங்க, மாபெரும் கூட்டம் இருக்குது. அப்படின்னு நெனச்சு அந்த மார்க்கெட்டிங் பண்றதுக்காக வேண்டி ஒரு நடிகன் வந்து தன்னுடைய முகத்த காட்டி நடிக்கிறது அவனுடைய வருமானத்துக்காக தான் நடிக்கிறான். நம்மள்ட்ட இருந்து காச பிடுங்குறதுக்காக தான் நடிக்கிறான். நம்ம ஒவ்வொரு ரசிகனும் 1000, 2000 அப்படின்னு சொல்லிட்டு சினிமா தியேட்டர்ல கொண்டு போய் நம்ம அழுவுறோம். குடுத்துருக்குறோம். உழைப்பு, உழைப்பு. எத்தன குழந்தைங்க இன்னைக்கு ரூ. 1000 குடுத்து சினிமா குடுத்து ஒரு நடிகனுடைய படத்த பார்க்குறாங்க. அது ரஜினிகாந்தா இருக்கட்டும், கமலஹாசனா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும். எந்த படத்தமா இருந்தாலும் ரூ. 500, ரூ. 1000, ரூ. 2000 குடுத்து பார்க்குற அளவுக்கு கூட டிக்கெட்லாம் விக்கிது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம போய் வாங்கும்போது தான் அவன் ஏத்துறான். போய் உளுந்தடிச்சு வாங்கும்போது தான் அவன் ஏத்துனான். ஏத்தாம உளுந்தடிச்சு வாங்காத. படம் ரிலீஸ் ஆகுதா 10 நாளைக்கு, 1 மாசத்துக்கு ஓடும்ல. போய் மெதுவா போய் தியேட்டர்ல பார்ப்போம். ஏன் அந்த மொத நாளு, இந்த மொத காட்சி ஓடணும்னு மொத காட்சியே பார்க்கணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா? ஏதாவது கரிசனை இருக்கா? இல்ல நமக்கு பார்க்கறதுனால நமக்கு ஏதாவது பெனிஃபிட் வரப்போகுதா? மொத நாள் மொத ஷோ பார்த்தாலும் அந்த காசு தான். அதே காசு தான். அதே படம் தான். 30 நாள் கழிச்சு வந்து அந்த பார்த்தாலும் அதே படம் தான். அதே காசு தான். ஏன் கொஞ்சம் மெதுவா தான் பார்க்கணுமே. ஏன் போய் உளுந்தடிச்சுக்கிட்டு பார்க்குறோம்? எதுக்கு இவ்வளவு போய் கஷ்டப்பட்டு எதுக்கு போய் பார்க்குறோம்? ஏன் நடிகனுடைய அந்த இத வந்து ஏத்துறது யாரு? தயாரிப்பாளர் சம்பளம் ஏத்தி குடுக்குறாரா? இல்ல அ வேற யாரும் சம்பளம் ஏத்தி குடுக்குறாங்களா? இல்ல அரசாங்கம் சம்பளம் ஏத்தி குடுக்க சொல்லுதா அந்த நடிகனுக்கு? இல்லையே. நடிகன் கேட்குறானா, எனக்கு 50,00,00,000 குடு, 100,00,00,000 குடுன்னு. நீ நம்ம போய் உளுந்தடிச்சு போய் வாங்குறது டிக்கெட்ட வாங்குறதுனால தான் நம்ம நம்ம வாங்குறதுனால தான் ஒரு ரூ. 50 டிக்கெட்ட ரூ. 100 வாங்குறான். ரூ. 100 டிக்கெட்ட ரூ. 200 வாங்குறான். 100 ரூ. 550 டிக்கெட்ட 5000 2000ங்கிறான். அப்போ நம்ம போய் உளுந்தடிச்சு நம்ம தான் அவனுடைய மார்க்கெட்ட ஏத்துறோம். அவனுடைய மார்க்கெட்ட ஏத்துறது யாரு? மக்கள், பொதுமக்களாகிய நாம். பணத்தையும் குடுத்து, டிக்கெட்டையும் வாங்கி, நம்ம படத்தையும் பார்த்து, அந்த ரசிகன அந்த நடிகரை பார்க்கறதுக்காக நெரிசல்ல சிக்கி 41 பேர் நபர்கள் இறந்தது தான் மிச்சமே தவிர, இந்த தமிழ்நாட்டிற்கு, இந்த தமிழ் மக்களுக்கு, அந்த இறந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கா? 20,00,000 தரோம், 30,00,000 இருந்தாலும் அரசு 10,00,000 தருது. அவன் 10,00,000, இவன் 10,00,000, 10,00,000, 5,00,000, 2,00,000 குடுக்குறாய்ங்க. அந்த உயிரை இழந்த உயிரை அன்பாக வளர்த்து 10 மாசம் சுமந்து, பெத்து, வளர்த்து அந்த உயிர திருப்பி குடுக்க முடியும். வாங்க முடியுமானா முடியாது. அந்த பிணங்கள் எல்லாம் பார்க்கும்போது மனசு அள்ளுதுல்ல. அள்ளு இல்லாம அப்படியே தெறிக்குதுல்ல மனசு. நமக்கே அழுகுறோம்ல. ஒரு மந்திரி ஒரு 10 ஒரு 20 குழந்தைகள் வந்து 20 உயிர்கள் வரிசையா கடத்தப்பட்டிருக்குது. அந்த 20 உயிர்களினுடைய உறவினர்களும் கதர்றாங்க அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு, அழுவுறாங்க. அத பார்த்து ஒரு மந்திரி அழுவுறாரு. அந்த மந்திரி என்ன கிளிசரின ஊத்திட்டு நடிக்கிறாரா? நான் நடிக்கிறேன். ஆனா நம்ம ஆளுங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆஹா! நடிக்கிறாங்கப்பா. ஏய் இப்படி நடிக்கிறாங்கப்பா. ஏய் அப்படி நடிக்கிறாங்கப்பா. என்னப்பா அந்த அரசியல்வாதிங்க இப்படியெல்லாம் நடிக்கிறாங்க. அவன் நடிப்பனாவே இருக்கட்டும். அந்த இடத்துல யாரா இருந்தாலும் அழுவ வரும்ல. 10 குழந்தைங்க 10 உயிர்கள் வரிசையா கடத்தப்பட்டிருக்கு. 10 குழந்தைகளோட ஒரு மரண ஓலம் கேட்குது. ஐயோ! ஐயோன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவ்வளோ அழுவுறாங்க. ஒரு குழந்தைக்கு 5 பேர்ன்னு வச்சுக்கிட்டா கூட, ஒரு உயிருக்கு 4 பேர் 5 பேர் வச்சுக்கிட்டா கூட எவ்வளோ சத்தம் வரும் அந்த இடத்துல. ஆனா அந்த சத்தம் வந்து பார்த்து பக்கத்துல நிக்கிறவங்களும் சேர்ந்து அழுவாங்க. சாதாரணமா ஊர்லயே பார்த்துருப்போங்க. ஒரு ஒரு இறப்பு நடந்தா, அந்த இறந்தவருடைய சம்மந்தப்பட்ட ஆளுங்க அவங்க தான் அழுவாங்க. ஆனா பக்கத்துல நிக்கிற அத்தன பொம்பளைங்களும் அழுவாங்க. பார்த்துருப்பீங்களா நீங்க? அவங்களுக்கு கண்ணீர் வரும். ஏன்னா அவங்க குடும்பத்துல ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாம் வரும் அவங்க மனசுல. அப்போ அதையெல்லாம் நினைச்சு அழுவாங்க. ஒரு மந்திரி அழுவுறாருங்கிறதையே கொச்சைப்படுத்தக்கூடிய நாடு இந்த நாடு. அப்போ நம்ம காச குடுக்குறோம். நல்ல புரிதல் வேணும். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி தரணும். நம்ம தான் காசு குடுத்து படத்த பார்க்குறோம். அவன் மார்க்கெட்ட உயர்த்துறது யாரு? நம்ம உழுந்தடிச்சு போய் நம்ம வாங்குறதுனால தான் அவன் மார்க்கெட் உயருது. அவன் மார்க்கெட் உயர்றதுனால தான் அவன் டிமாண்ட் பண்றான். எனக்கு 100,00,00,000 குடு, 200,00,00,000 குடு, 300,00,00,000 குடுன்னு தயாரிப்பாளர் டிமாண்ட் பண்றான். இவன் படம் எவ்வளோ எவ்வளோ காசு குடுத்தாலும், எப்படி நடிச்சா, எவ்வளோ காசு குடுத்தாலும் இவன் படம் ஓடுது. அப்போ அவனே கொண்டு வந்து நடிக்க வைக்கலாம். அதுக்கு எத்தனை 1000 கோடி செலவானாலும் பரவால்ல. எத்தனை 100 கோடி செலவானாலும் பரவால்ல. அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர் அவன வச்சு படம் எடுக்குறான். அவன வச்சு படம் எடுக்குறான். அவன் படம் ஓடுது. அவன் படம் ஓடுறதுனால இது ரொட்டீன். உங்களுக்கு நல்லா புரியுதுன்னு நெனைக்கிறேன். எல்லாத்துக்கும் குழந்தைகளா இருந்தாலும் சரி, நம்ம நம்ம வீட்டு பிள்ளைகளா நம்ம வீட்டு குழந்தைகளா இருந்தாலும் சரி,
நான் நடிகன் வந்து அரசியல்வாதி ஆகக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஒரு நடிகன் வந்து நாடாளக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. நடிகர்கள் நாடாண்ட காலம் நம்ம நாட்டுல நெறைய நடந்திருக்குது. அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா, அதே சமயம் நம்ம உயிர் சேஃப்டி, நம்ம லைஃப் சேஃப்டி, நம்ம ஏன் கொண்டு போய் அவன்ட்ட காசு குடுக்கணும்? காச குடுத்துப்புட்டு இடிபாடுகள்ல போய் சிக்கிக்கிட்டு கிடக்கணும். இந்த மாரிலாம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்குது. படம் பார்க்க வேண்டியது தான், சினிமா பார்க்க வேண்டியது தான். மனிதனுக்கு என்டர்டெயின்மென்ட் தேவைதான். அத வந்து அத வந்து நம்ம ஒரு புரிதலோட பண்ணிக்க வேணும். அந்த ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு ஏன் பார்க்கணும்? இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு பார்ப்போம். படம் தான் தியேட்டர்ல தானே ஓடப்போகுது. அது தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தியேட்டர் இல்லன்னா, செகண்ட் குவாலிட்டி தியேட்டர்ல வரப்போகுது. இல்ல இன்னும் கீழ அதுக்கு கீழ இருக்கிற டூரிங் தியேட்டருக்கு வரப்போகுது. அங்க ஓடுன படம் தானே இங்கேயும் வரப்போகுது. நடுவுல கட் பண்ணிற போறாங்களா? இல்ல. அப்புறம் ஏன் அந்த காட்சி போய் பார்க்கணும்னு ரசிகர் ஷோ காலைல 5 மணிக்கு, 6 மணிக்கு எதுக்கு ரசிகர் ஷோ காலையில 5 மணிக்கு, 6 மணிக்கு போகணும்? அப்படி ரசிகர் ஷோ பார்க்கலன்னா என்ன? ஏன் சாதாரணமா படம் வந்து ரிலீஸ் ஆகலாம். சினிமா தானே ரிலீஸ் ஆகட்டும். மெதுவா போய் பார்த்துக்கலாமே! இதெல்லாம் நம்ம மூத்த தலைமுறையிலேருந்து இன்னைக்கு வரையும் அதான் நடந்துகிட்டு இருக்குது. அதனால நம்ம உயிர் நமக்கு சேஃப்டி. நம்மளுடைய குழந்தைங்க நமக்கு சேஃப்டியா இருக்கணும். நம்ம வாழ்க்கை நமக்கு சேஃப்டியா இருக்கணும். விட்டுட்டா, இழந்து விட்டால் இந்த உலகத்தில உயிரை விட விலை மதிப்பற்றது வேற எதுவுமே இல்ல. விலை மதிப்பில்லாத அந்த உயிரை நம்ம இழக்கிறோம் அப்படிங்கும்போது சிந்திக்க வேண்டியிருக்குது. ஒரு ரசிகனை பார்க்க இவ்வளவு கூட்டமா? கேவலம் அவனுக்கு காசு சம்பாரிக்கிறதுக்கு, அவன் காசு சம்பாரிக்கிறதுக்காக தான் நம்ம போய் நம்ம படத்த பார்க்குறோம். அவனுக்காக நம்ம நெரிசல்ல அடிபட்டு சாவணுமா? அப்படின்னு சிந்திக்க வேண்டியதா இருக்குது. உலகத்தில இதுக்கு மேல இதை விட இது மாதிரி இன்னொரு கொடுமை வேற எப்பயுமே நடக்கக்கூடாது, நடந்துறக்கூடாது அப்படின்னு அனைவரையும் வேண்டி விரும்பி கெஞ்சி எல்லரி கேட்டுக்கிறேன். உங்களுடைய நன்றி, வணக்கம். யாரும் இனிமேலு இந்த மாரி ஒரு சம்பவம் நடப்பதற்கு காரணமாக இருந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.